வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அபிவிருத்திக்கு 5 லட்சம் அமெரிக்க டாலர்களை வழங்க உலக வங்கி தயார். சிரேஷ்ட அமைச்சர் கலாநிதி சரதாமுனுகம. இந்த வருடம் முதல் காலாண்டில் நாடு திரும்பிய இலங்கை அகதிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி. 95% மின் பாவனையாளர்கள் உற்பத்தி செலவை விட குறைந்த விலையிலேயே மின்சாரத்தை பெற்றுக் கொள்வதாக நிதி அமைச்சர் தெரிவிப்பு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். மறைந்த ஜனாதிபதி அமரர் ரணசிங்க பிரேமதாச எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் சர்வதேச நாணய நிதியத்திடம் அடிபணியவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்றார். ஜிந்துபிட்டியில் இன்று நடைபெற்ற சசுன தருண திட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறினார். மே மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள அமரர் ரணசிங்க பிரேமதாசவின் ஞாபகார்த்த தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ சாரானந்த பௌத்த மத்திய நிலையத்தில் இன்று இந்த சசுன தருண திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முதலாளித்துவ பொருளாதார முறைமைக்கு மனிதாபிமான தன்மையை பெற்றுக் கொடுத்து முதலாளித்துவ பொருளாதார முறைமையின் பயன்களை நாட்டில் உள்ள அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கும் தெளிவான பொருளாதார கொள்கை ஒன்றை ரணசிங்க பிரேமதாசவி உருவாக்கியிருந்தார். ரணசிங்க பிரேமதாசவின் பொருளாதார நடவடிக்கைகளில் சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி ஆகியன எந்த சந்தர்ப்பத்திலும் தலையீடு செய்யவில்லை. நாடு, கிராமம் ஆகியவற்றை பாதுகாத்துக் கொண்டு உலக வங்கியையும் சர்வதேச நாணய நிதியத்தையும் செயற்படுத்தக்கூடிய சக்தி ரணசிங்க பிரேமதாசவிடம் காணப்பட்டது என்று இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன்போது விகாரிக்கு சஜித் பிரேமதாசவின் நிதி உதவி வழங்கப்பட்டது. அத்துடன் ரணசிங்க பிரேமதாசவின் ஞாபகார்த்த தினத்தை முன்னிட்டு நடைபெறவுள்ள மத நிகழ்வுகளுக்காக தேசிய சட்டத்தரணிகள் சங்கம் இதன்போது சஜித் பிரேமதாசவுக்கு நிதியுதவி வழங்கியது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 2012ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் நாடு திரும்பும் இலங்கை அகதிகளின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவிக்கின்றது. இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்களில் 408 தனிநபர்கள் சுய விருப்பத்தின் பிரகாரம் ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் உதவியுடன் இலங்கைக்கு திரும்பியுள்ளதாக அண்மைக்கால தரவுகள் சுட்டிக்காட்டுவதாக ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தின் குறித்த காலப்பகுதியில் 597 அகதிகள் நாடு திரும்பியுள்ளதாகவும் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இது 1/3 பங்கு குறைவானது எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டமைக்கான காரணத்தை உறுதிப்படுத்துவது கடினமாகின்ற போதிலும் இந்தியாவிலிருந்து இயங்கும் கொழும்புக்கும் தூத்துக்குடிக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இடைநிறுத்தப்பட்டமை இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் எனவும் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி மைக்கேல் ஸ்வாக்கினை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டின் முற்பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான அகதிகள் நாட்டிற்கு திரும்புவதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உதவும் முகமாக ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயம் இந்த தன்னார்வ திட்டத்தினை ஆரம்பித்திருந்தது. இந்த திட்டத்தின் கீழ் 2011ஆம் ஆண்டில் 1728 அகதிகள் இலங்கைக்கு திரும்பியுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் 95% மின்சார பாவனையாளர்கள் மின்சார உற்பத்தி செலவினை விட குறைவான கட்டணத்திலேயே மின்சாரத்தினை நுகர்வதாக நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. மின் உற்பத்திக்கு அதிக அளவில் வெப்ப சக்தி பயன்படுத்துவதன் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் 3139 மெகாவாட்ஸ் மின் உற்பத்தி செய்யப்படுவதாக அரசாங்க தரவுகள் குறிப்பிடுகின்றன. இவற்றில் 15% நீரின் மூலமாகவும் எஞ்சிய 85% பிற வழிமுறைகளின் ஊடாகவும் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிற வழிகளின் ஊடாக உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தில் அதிகளவிலான மின்சாரம் வெப்ப சக்தியின் ஊடாகவே உற்பத்தி செய்யப்படுகின்றது. நீரின் ஊடாக மின் உற்பத்தி செய்யப்படும் போது ஒரு அலகிற்கு 12 ரூபாய் செலவிடப்படுகின்றது. எனினும் வெப்பத்தினூடாக மின் உற்பத்தி செய்யப்படும் போது ஒரு அலகிற்கு 38 முதல் 40 ரூபாய் வரை செலவிடப்படுவதாக அமைச்சு குறிப்பிடுகின்றது. இதன் பிரகாரம் ஒரு அலகு மின்சாரத்தினை உற்பத்தி செய்வதற்கு சராசரியாக 20 ரூபாய் செலவிடப்படுவதாக அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. நாட்டில் 90% வீடுகளில் மின்சாரம் பயன்படுத்தப்படுவதாக அமைச்சின் தரவுகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் உள்ள 4,7,87,000 மின்சார பாவனையாளர்களில் 4.3% மாத்திரமே ஒரு அலகு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான செலவினத்தை ஈடு செய்யும் வகையில் கட்டணத்தை செலுத்துவதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது.
அமரர் ரணசிங்க பிரேமதாசவின் 19வது ஞாபகார்த்த தின வைபவம் தொடர்பில் தெளிவூட்டும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய தொழிற்சங்க சம்மேளனம், ஐக்கிய தொழிலாளர்களுக்கான மத்திய நிலையம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். தொழிலாளர் வர்க்கத்தினருக்கு சொத்துக்களை பெற்றுக் கொடுத்த ரணசிங்க பிரேமதாசவின் ஞாபகார்த்த தினத்திற்கு செல்கின்றீர்களா என ரணில் விக்ரமசிங்க மற்றும் திசாத்தநாயக்க உள்ளிட்டோர் கேட்கின்றனர். அதற்கு செல்வதற்கும் அனுமதி பெற வேண்டும். யாழ்ப்பாணத்திற்கு சென்று ஐக்கிய தேசிய கட்சி தொழிலாளர் வர்க்கத்தினரை இல்லாது செய்கின்றனர். இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் வர்க்கத்தினரின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து அவர்களுக்காக உயர் தியாகம் செய்த பிரேமதாசவிற்காக வருவீர்களா? மதுவிற்காகவும் உணவு பொதியிற்காகவும் தொழிற்சங்க சம்மேளனத்தை காட்டிக் கொடுக்க வேண்டாம். අරක්කු වීදුරුවට බත් පැකට් එකට වෘත්තීය සමිති ව්‍යාපාරේ පාවා දෙන්න එපා. அமெரிக்க சிகாகோவில் இடம்பெற்ற கொலை சம்பவத்தை நினைவு கூறும் வகையிலேயே நாம் இன்று மே தினத்தை கொண்டாடுகிறோம். எமக்கென உரிமை உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் உலகின் முன்னணி ஜனாதிபதி ஒருவர் மே தின பேரணியில் கொலை செய்யப்பட்டார். அப்படியென்றால் அதனை நாம் இலங்கைக்கு உரித்தான ஒன்றாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் சர்வதேசத்திற்குள் தங்கியிருக்க தேவையில்லை. இலங்கையின் மே தினத்திற்கு உரிமை உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியை சிறந்த முறையில் நடாத்துவதற்கு சிறந்த உதாரணமாக ஜனாதிபதியின் கொலை செய்யப்பட்ட தினமான மே தினத்தில் பிரேமதாச ஞாபகார்த்த வைபவத்தை சிறந்த முறையில் நடாத்த வேண்டும். 1977 ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சியில் அங்கத்துவம் வகித்த உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று முற்பகல் நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. கம்பகாவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு கம்பகா மாவட்டத்தின் 77வது சஹுர்தேன்கே சங்சதே என பெயரிடப்பட்டது. பிரேமதாச ஞாபகார்த்த நிகழ்வும் அதேபோல் ஐக்கிய தேசிய கட்சியினால் நடத்தப்படும் மே தின கூட்டத்திற்கும் இடையில் எவ்வித போட்டியும் இல்லை. காரணம், ஒவ்வொரு முறையும் எமது கட்சிக்குள் 2 உத்தியோகபூர்வ நிகழ்வுகள் இருந்தன. ஒன்றுக்கு செல்லுங்கள், மற்றைய நிகழ்வுக்கு செல்லுங்கள் என நாம் கூறவில்லை. உங்களை பிரேமதாச ஞாபகார்த்த நிகழ்வு தொடர்பில் கட்டாயப்படுத்தவில்லை. இருப்பினும் வருகை தருமாறு கூறுகின்றோம். நாட்டில் புதியதொரு யுகத்தை உருவாக்க அன்று நீங்கள் வீதிக்கு இறங்கி போராடியது போல் மீண்டும் நாட்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் அதிகாரத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முன்னோக்கி வாருங்கள் என நான் இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுகோள் விடுக்கிறேன். තමුන්නාන්සේලාට පෙරෙන්න කියලා මම බොහොම ගෞරවණීය ආරාධනයක් කරනවා. අපි මේ நமது இந்த செயற்திட்டத்தின் மூலம் நிச்சயமாக நான் முதலில் கூறியதை போன்று 2013 ஆண்டில் அரசாங்கத்தை மாற்றும் செயற்திட்டத்துக்கு செல்வோம். அதை அடுத்து வரும் பிரேமதாச ஞாபகார்த்த நிகழ்வில் இதனை செய்ய முடியும். இந்த பிரேமதாச ஞாபகார்த்த நிகழ்வு நமது கட்சியின் மாற்றத்திற்கான ஆரம்ப புள்ளி. அதன் பொருட்டு இந்த ஞாபகார்த்த நிகழ்வை நடாத்த நாம் சிரமப்படுகின்றோம். 500 மில்லியன் அமெரிக்க டாலர் பாதுகாப்பு நிதியத்தை பேணிச் செல்வது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி வருவதாக சர்வதேச நிதி திட்டமிடல் சிரேஷ்ட அமைச்சர் கலாநிதி சரத்மனுகம குறிப்பிடுகின்றார். அண்மையில் வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற நிதி அமைச்சர்களின் மாநாடு தொடர்பில் தெளிவூட்டுவதற்காக இன்று கண்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். உலக வங்கியுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் இறுதி கட்டத்திற்கு வந்துள்ளது. உலக வங்கியுடன் உள்ள தொடர்புகள் மற்றும் இணக்கப்பாடுகள் மேலும் முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டும். ஏனென்றால் அவை எமது பொருளாதாரத்திற்கு சிறந்தது. இந்த தொடர்புகளினூடாக உலக வங்கியூடாக 500 மில்லியன் பாதுகாப்பு நிதியம் வழங்குவதற்கு கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. எந்த விதத்திலாவது இலங்கைக்கு பொருளாதார பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் இந்த முறையில் உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இது கடனுதவியாக பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது எமது பெயரில் உள்ள பாதுகாப்பு நிதியமாகும். பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்தது. களுத்துறை அகலவத்த பகுதியில் நடைபெற்ற மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் ஞாபகார்த்த தினம் தொடர்பான கலந்துரையாடலில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாலித தெவரபெரும இடையூறு விளைவித்ததாக அந்த கட்சியின் மேல்மாகாண சபை உறுப்பினர் ஷிரா லக்திலக்க குற்றம் சுமத்தியுள்ளார். எனினும் இந்த குற்றச்சாட்டை மறுத்த பாலித தெவரபெரும தான் மரண வீடொன்றுக்கு நேற்றைய தினம் சென்றிருந்ததாக குறிப்பிட்டார். அகலவத்த பிரதேசே
அகரவத்தில் நடைபெற்ற ரணசிங்க பிரேமதாசவின் ஞாபகார்த்த தினம் குறித்த கலந்துரையாடலில் நான் உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் மைத்திரி குணரத்ன ரவி ஜாவதன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தோம். இந்த கலந்துரையாடல் மாலை 3 மணியிலிருந்து 5:30 மணி வரை நடைபெற்றது. அப்போது அங்கு வந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் அமைதியின்மையை தோற்றுவித்தார். அத்துடன் பல்வேறு அச்சுறுத்தல்களையும் விடுத்தார். இயன்றளவு அவரை அமைதிப்படுத்த முயற்சித்தோம். பிரேமதாசவின் ஞாபகார்த்த தினத்தை சிறப்பாக நடத்துவதற்காகவே இங்கு ஒன்று கூடியுள்ளதாக நாம் அவருக்கு தெளிவுபடுத்தினோம். எனினும் அவர் சுயநிலைவில் இருக்கவில்லை. நாம் கூறுவதனை புரிந்து கொள்ளும் மனோநிலையில் அவர் இல்லை. அதனால் அவர் தொடர்ச்சியாக எமக்கு அச்சுறுத்தலை விடுவித்துக் கொண்டிருந்தார். பின்னர் நாம் அங்கிருந்து வெளியேறினோம். கூட்டம் நடைபெற்ற வீட்டில் உள்ளவர்களையும் அவர் அச்சுறுத்தியதனை நாம் பார்த்தோம். அதனை தொடர்ந்து வேறு ஒரு வீட்டிற்கு நாம் சென்றோம். அந்த சந்தர்ப்பத்திலே அவர் வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ததாக நான் நினைக்கிறேன். වෙනත් නිවසකට ගියා. ඒ අවස්ථාවේ තමයි මේ මම හිතන්නේ ඔව් අහසට වෙඩි දැවීමක් කරේ. ඉතින් වෙඩි දීපනගේ තුවාලවල ඇති යාර දඩු තියලා ඇති එහෙම පැත්තට ඇති தமிழ்ல දාලා අතරවල යන துப்பாக்கி பிரயோகம் செய்திருந்தால் அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்க வேண்டும். முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்து கைது செய்யுமாறு கூறுங்கள். அப்படியொன்று இடம்பெற்றிருந்தால் சிறை வைப்பார்கள். நீதிமன்றம் இருக்கின்றது, சென்று வழக்கு தொடருங்கள். நான் பார்லிமெண்ட் உறுப்பினர் ஷிரா லக்திலக் என்பவர் எம்முடன் இருந்த மாகாண சபை உறுப்பினர். முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்குமானால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக விசாரணை நடத்தப்படுமாயின் அதற்கும் நாங்கள் இணங்குவோம். மரண வீட்டிற்கு சென்று அங்குள்ளவர்களின் வாய்மூல சாட்சியங்களை பெறுங்கள். காலையிலிருந்து நான் மரண வீட்டில் இருந்தேன். මෙන්න දැන් ලැබුණු පුවතක්. පාන් කිඩියක මිල රුපියල් 3කින් ඉහළ දැමීමට සමස්ත ලංකා බේකරි හිමියන්ගේ සංගමය මීටර් ටික වේලාවකට පෙර තීරණය කළා. එම සංගමේ සභාපති එන්.කේ. ජයවර්ධන මහතා පැවසුවේ ලබන සඳුදා උදෑසන සිට එම මිල වැඩි කිරීම සිදු කරන බවයි. නැවතත් එම ප්‍රවෘත්තිය පාන් කිඩියක මිල රුපියල් 3කින් ඉහළ දැමීමට සමස්ත ලංකා බේකරි හිමියන්ගේ සංගමය මීටර් ටික වේලාවකට පෙර තීරණය කළා. එම සංගමේ සභාපති එන්.කේ. ජයවර්ධන මහතා පැවසුවේ ලබන සඳුදා උදෑසන සිට එම මිල වැඩි කිරීම සිදු කරන බවයි. சந்திரிகா, நன்றி சத்துரி. தற்போது கிடைத்த செய்தி. ஒரு ராத்தல் பானின் விலையை 3 ரூபாவால் அதிகரிப்பதற்கு அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் சற்று நேரத்திற்கு முன்னர் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை காலை முதல் புதிய விலை அமல்படுத்தப்பட உள்ளதாக சங்கத்தின் தலைவர் என்.கே. ஜயவர்தன தெரிவித்துள்ளார். மீண்டும் அந்த செய்தி. ஒரு ராத்தல் பானின் விலையை 3 ரூபாவால் அதிகரிப்பதற்கு அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் சற்று நேரத்திற்கு முன்னர் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை காலை முதல் புதிய விலை அமல்படுத்தப்பட உள்ளதாக சங்கத்தின் தலைவர் என்.கே. ஜயவர்தன தெரிவித்தார். சோனாலி. Yes, Chandrika. The All Ceylon Bakery Owners Association has decided to increase the price of a loaf of bread by 3 rupees. Chairman of the association, N.K. Jayawardena, said that the price increase will come into effect from Monday morning. The story for you once again. The All Ceylon Bakery Owners Association has decided to increase the price of a loaf of bread by 3 rupees. Chairman of the association, N.K. Jayawardena, said that the price increase will come into effect from Monday morning. மதபேதங்களை மறந்து அனைவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என ஜனசித்த முன்னணியின் தலைவர் பத்திரமுலை சீலரத்ன தேரர் குறிப்பிடுகின்றார். இம்முறை மே தினத்துக்கான தயார் நிலை தொடர்பில் ஊடகங்களுக்கு தெளிவூட்டுவதற்காக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். முஸ்லிம் ஆரவுலக் மே அண்மையில் பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. எதிர்காலத்தில் நன்றாக சிந்தித்து செயற்படுமாறு நான் கூறுகின்றேன். சிங்களவர்களும் தமிழர்களும் மோதியது போன்று முஸ்லிம்களும் சிங்களவர்களும் மோதினால் நாட்டிற்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படும். இனபேதங்கள் எமது நாட்டிற்கு நிலவவில்லை. மதபேதங்களும் எமது நாட்டிற்குள் காணப்படவில்லை. எனினும் எமது நாட்டில் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும். අපේ රටේ හැම කෙනාම එකමුතුවේ ජීවත් වෙන්න ඕනේ.